ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோ வந்து கேட்டிருந்திருப்பான், உனக்கு அவ்வளோ பயமாக இருக்கா என்கிட்ட இந்த விஷயங்களை கேட்குறதுக்கு அப்படின்னு. அவளும் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. எதுக்கு நீ பயப்படுற, என்னை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ இந்த அளவுக்கு பயப்படுற அப்படின்னு. ஸோ இவ வந்து சொல்லிகிட்டு இருக்க, உண்மைதான், நான் பயந்தேன், நிறைய டைம் வந்து உங்ககிட்ட இருந்து ஓடி போகணும்னு நினச்சேன். ஆனால் அதெல்லாம் எதுக்கு தெரியுமா, நான் தான் அந்த 406 அப்படின்ற விஷயங்கள் தெரிய வந்தது அப்படின்னா நீ என்றைக்குமே என்னை மன்னிக்க மாட்ட, இதுக்கப்புறம் எப்போவுமே நீ என்னை வந்துட்டு பார்க்கவே மாட்ட அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். அதனால தான் நீ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே உன்னை விட்டு போகணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் நான் பயந்தேன். அதே மாதிரி உன்னோட சீக்ரெட்டை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நீயுமே என்னை மாதிரி ஃபீல் பண்ணி என்னை விட்டு போயிடுவியோன்னு தான் நான் உங்ககிட்ட கேட்கல. ஆனால் நான் பயப்படுறதுக்கு இது மட்டும் காரணம் கிடையாது. இன்றைக்கி மார்னிங் எனக்கு ஒரு கனவு வந்தது. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பயந்து போய் நான் ஃபீல் பண்ணதே கிடையாது அப்படின்னு அந்த கனவை பற்றியுமே சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ நான் இந்த மாதிரி ஹாப்பியாக இருந்ததே கிடையாது, என் லைஃப்பில் இந்த மாதிரி நடந்தது கிடையாது, யாருமே என்னை இந்தளவுக்கு சின்சியராக லவ் பண்ணதும் கிடையாது, கேர் கொடுத்ததுமே கிடையாது. எனக்கு இந்த விஷயங்கள் லைஃப் லாங் வேணும், அது எல்லாமே ஒரு கனவாகவே போயிருமோன்னு நினச்சேன். அதனால தான் உங்ககிட்ட நான் எந்த விஷயங்களுமே கேட்கலன்ட்டு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடுது, அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். நான் என்ன பண்ணால் நீ வந்துட்டு என்னை நம்புவ, உன் மண்டையில் இருக்கிற இந்த விஷயங்களை கிளியர் பண்ணுறதுக்கு நான் என்ன தான் பண்ணணும் அப்படின்னு. நீ எல்லா விஷயங்களுமே என்கிட்ட சொல்லு, எதையுமே என்கிட்ட மறைக்காத, எல்லாத்தையுமே நான் ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு. இல்லை உன்னால் முடியாது. ஏன் முடியாது, நான் தான் அந்த 406 அப்படின்ற விஷயங்களை நீ கண்டுபிடிச்சுமே நீ என்னை விட்டுட்டு போகலை. அதே மாதிரி தான் நானும் உன்னோட அந்த பாஸ்ட்டை தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ரெண்டுமே ஈவன் ஆயிரும்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்து எல்லா விஷயங்களையுமே சால்வ் பண்ணலாம் அப்படின்னு. அப்போது ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், ஹீஜோ எனக்கு ஏதாவது நடந்து உனக்கு தெரிஞ்ச அந்த பேய்க்கு வந்து இந்த உலகத்துலேருந்து காணாமல் போனாலோ, இல்லை என்னோடய ஃபேமிலியோட டைட்டில் நேமு, அப்புறம் என்னோடய பேர், அப்புறம் அந்த ஸ்போக்ஸ் பர்சன் அப்படின்ற அந்த வேலை எல்லாத்தையுமே வந்துட்டு நான் விட்டுட்டு வந்தாலுமே இந்த உலகத்தில் எனக்குன்னு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அது உன்னோட தான் மட்டும்தான் இருக்கும், நீயா மட்டும்தான் இருப்ப அப்படின்னு. ஸோ இவளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அழுகையாக வருது, கண்ணெல்லாம் கலங்கி தான் நின்றுட்டுருக்கா. ஸோ இவனு பார்த்தீங்கன்னா அப்படியே ஹக் பண்ணிக்கிறான், ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி தான் அழுகிறான். ஆனால் ஹீரோ ஏன் இப்படி சொல்கிறான் அப்படின்றது தெரில. ஏன்னா அவங்க ஃபேமிலி, அந்த நேம், அந்த டைட்டில் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு விட்டுட்டு போவேன் அப்படின்னு ஏன் சொல்கிறான், எதுக்கு அதை சொல்லணும் அப்படின்றது தெரில. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஹாவை தான் காட்டுறாங்க. ஸோ அவள் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்களா, அவர் வந்து கேட்குறாரு, என்கிட்ட சொல்லாமல் எதுக்காக நீங்கள் வந்த அப்படி. அவள் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்கா. நான் வந்துட்டு இந்த மேரேஜ்லேருந்து ஓடி போனதை நினச்சி நீங்கள் ரொம்பவே கோவப்படுவீங்கன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் ரொம்ப நார்மலாக இருக்கீங்க அப்படி. இது உங்களோட பிளான் தானா அப்படின்ட்டு அவள் கேட்குறா. அவர் எதுவுமே சொல்ல மாட்டாரா. அப்போ அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கொரியர் வந்ததே, அதை சென்ட் பண்ணது நீங்கள் தான். அந்த கொரியரை நான் உங்ககிட்ட கொண்டு வந்து காட்டும்போது நீங்கள் வந்துட்டு பெருசான சர்ப்ரைஸ் ஆகலை. அப்போ அந்த விஷயங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் என்ன அந்த கல்யாணத்தை பண்ண விடாமல் தடுத்து அந்த ஹீஜோ வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு. ஆக்சுவலாக அந்த டாக்குமெண்ட்ல என்ன இருந்திருக்கும் அப்படின்னா ஹீரோவோட ஃபேமிலி நேம் பார்த்தீங்கன்னா பேய்க்கு. ஸோ அந்த அம்மா அப்பா இருக்காங்களா, அவங்களுக்கு பிறந்த பையன் வந்து ஆக்சுவலாக நம்ம ஹீரோவே கிடையாதாமா, அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் தான் அது. இப்போ உண்மையாகவே அந்த பேய்க்கு யார் என்ன அப்படின்றது தெரியல. ஸோ இன்ஹா வந்து ப்ரெசென்ட்டில் கேட்டுட்ருக்கா, அப்படி என்ன தான் அவங்கக்கிட்ட அந்த அக்ரிமெண்ட்டை நீங்கள் போட்டிருக்கீங்க, என்ன தான் அக்ரிமெண்ட் சைன் பண்ணீங்க. இந்த சேர்மனுக்கு அவங்க சொந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல விருப்பம் கிடையாது. ஏன்னா அவன் உண்மையான வாரிசு இல்லை அப்படின்றனாலையா, இல்லை அதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது ரீசன் இருக்கா அப்படின்றது தெரியலை. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ்ட்டு, அதாவது அந்த பேய்க்கோட ஃபேமிலியில் போயிட்டு பேசிகிட்டு இருந்திருப்பாரு, என்னோட 2வது பொண்ணை வந்து ஹீரோவுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு. இன்விடேஷன் அடித்து எல்லாத்துக்குமே வந்து கொடுத்தாச்சு. இப்போ 2வது பொண்ணை எப்படி நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க முடியும், இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு அந்த ஆள் அங்கேருந்து போகும்போது இந்த ஹீஜோட அப்பா பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு, அட உட்காருடா, நீ பண்ணி தாண்டா ஆகணும் அப்படின்ட்டு ஒரு அக்ரிமெண்ட் எடுத்து கொடுக்குறாரு. அதாவது இந்த ஆளோட அப்பா இருப்பான்ல, அவன் பார்த்தீங்கன்னா இவரோட ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காரு. இவன் என்ன சொன்னாலும் சரி இந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க கேட்டு தான் ஆகணும், அதை பண்ணி தான் ஆகணும். வழியே இல்லாமல் இந்த பேய்க் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஹீஜோ வந்து ஹீரோவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹீஜோவோட அம்மா பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, அவங்க பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறமா இன்னும் வந்து கேட்குறா, சரி அதை விடுங்க, நான் இன்னொரு விஷயம் கேட்குறேன். நான் வந்துட்டு எங்கே இருக்கும்போது அந்த கார் ஆக்சிடென்ட் நடந்ததில்ல, அப்போ நீங்கள் ரொம்பவே கோவத்தில் இருந்தீங்க, யார் இந்த விஷயங்களை பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிக்க ரொம்ப தீவிரமாக போலீஸு ப்ராசிக்யூட்டர்ஸ்லாம் வச்சு தேடினீங்க.
ஆனால் சடனாக எதுக்காக அதை நிறுத்துனீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறேன். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறாங்க. ஏதோ ஒரு பர்சனை பார்த்தீங்கன்னா இவர் துப்பாக்கியை வச்சு அப்படியே பாயிண்ட் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காரு கொற்ற மலையில். அதை பற்றிலாம் இப்போ எதுக்கு அதை பேசிக்கிட்டு, அதெல்லாம் பாஸ்ட்டு. இப்போது நீ ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. நீ கேள்விப்பட்டிருப்ப, ஹீரோக்கு வந்துட்டு நிறைய மிரட்டலான கால்லாம் வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கல்ப்ரேட்டுக்கு ஹீஜுவை பற்றின உண்மை தெரிஞ்சிருக்கு. அப்படி ஹீஜுவை பற்றி அப்படின்ட்டு ஒரு மாதிரி கேட்கும்போது அந்த கல்ப்ரேட்டுக்கு உன்னை பற்றி, ஹீஜுவை பற்றி, அப்புறம் அந்த பேய்க்கை பற்றி எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு என்ன நடந்துச்சு, இவரும் ஏதோ புதுசாக வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரியல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹெச்பிசி நியூஸ் வந்துட்டு ஒரு இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருந்திருப்பாங்கல்ல, அதுக்கு தான் இந்த பேய்க்கோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த ஆள் பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவோட கையை பிடிச்சிட்டு ரொம்ப ரொமான்டிக்காலாம் உட்காந்துட்டு இருக்காப்புல. அப்போ அந்த ஆங்கர் பண்ண வந்து கேட்குறா, எப்படி நீங்கள் இவ்வளோ அன்னோனியமாக இருக்கீங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு. அந்த ஆள் பார்த்தீங்கன்னா அடிச்சு விட்டுட்டு இருக்கான். எங்கள் 2 பேத்துக்கு நடுவில் சீக்ரெட் அப்படின்னு எதுவுமே இருக்காது. என்னை பற்றின விஷயங்கள் எல்லாமே அவளுக்கு தெரியும், அவளை பற்றின விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரியும். அவள் இல்லாமல் என்னால் உயிரோட வாழவே முடியாது அப்படி இப்படின்ட்டு. ஆனால் உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா 2 பேரும் அந்தளவுக்கு மூஞ்சி கொடுத்து பேசிக்கவே மாட்டானுங்க. நாங்கள் ரீசெண்டாக ஹீரோ பற்றி அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கேள்விப்பட்டோம். ஹீரோ இப்போ ஓகே தானா அப்படின்னு. ஆமாம், ரீசெண்டாக அவன் வந்துட்டு ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கான். நானே அவனுக்கு வந்துட்டு சில ஆறுதல்லாம் சொல்லலாமா அப்படின்னு. கண்டிப்பாக கேமரா பார்த்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷ்னல் ஆகி சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு அந்த விஷயம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு. அதாவது இந்த அம்மா வந்துட்டு ரூமில் போட்டு லாக் பண்ணியிருந்துருக்கோம்ல, அது நம்ம ஹீரோவையா இல்லை உண்மையான பேய்க்கையான்னு தெரியல. ஸோ அந்த பையன் வந்துட்டு தட்டுன்னு தட்டிகிட்டே இருந்திருப்பான். இந்த அம்மா வெளியே உட்காந்து பயங்கரமாக அழுதுகிட்டே இருந்திருக்கோம். நான் வந்துட்டு உன்னை பூட்டி வைக்கணுன்றதுக்காக இதை பண்ண கிடையாது, உன்னை நான் பாதுகாக்கிறேன் அப்படின்னு. கண்டிப்பாக நான் உன்னை பாதுகாப்பேன் பேய்க்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக தான் சொல்லிகிட்டு இருக்கு. இது ஏன் இப்படி சொல்லுது? யார்கிட்ட இருந்து அந்த பேய்க்கை வந்து காப்பாற்றணும் அப்படின்ற விஷயங்கள் இப்போதைக்கு தெரியல. அப்படியே நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஒர்க்கில் வந்து ஜாயின் பண்ணிட்டா போல். ஸோ மற்ற கொலிக்கெலாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் பார்த்தீங்கன்னா வாமா வெல்கம் பண்ணுறாங்க. ஒரு வழியாக வந்துட்டப்பா, ஒன்று நினச்சி நாங்கள் ரொம்பவே வருத்தப்பட்டோன்னு தெரியுமா. அப்புறம் உனக்கு நாங்கள் ஒரு கிஃப்ட் வச்சுருக்கோம். வர ஈவெண்ட்டில் ஸ்போக்ஸ் பர்சன் வந்துட்டு பேச போகிறாரு, அவருக்கு டிரான்ஸ்லேட்டராக நீ தான் இருக்க போகிற அப்படின்னு. ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஹாப்பியாகிருது. அதே சமயம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துட்ருக்கான். நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு ஃப்ரான்ஸை போயிட்டு விசிட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம 2 பேரோட நேஷன்ஸ்க்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், ஒரு நட்பு உறவு வந்துட்டு வரணும் அப்படின்றதுக்காக அப்படின்னு இவன் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீச்சை கொடுக்குறான். அந்த டைமை அந்த கண்ணாடி வந்து சொல்லிட்டு இருக்காரு, உங்களுக்கு கேட்கணும் அப்படின்ற கேள்வியை வந்துட்டு நீங்கள் தாராளமாக கேட்கலாம் அப்படின்ட்டு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா கையை தூக்கிட்டு இருக்காங்களா, இந்த இஷ்யூவை பற்றி உங்களுக்கு கொஷின் இருந்தால் கேளுங்க அப்படின்னு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா கையை இறக்கிறானுங்க. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த மைக்கை எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டு கேட்குறான், நீங்கள் வந்துட்டு எந்த டாப்பிக்கில் இருந்து வேணாலும் கொஷின் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு. ஒரு ரிப்போர்ட்டர் வந்துட்டு கேட்குறாரு, உங்களுக்கு அந்த பெரிய பொக்கேலாம் வந்திருந்ததுல அதில் வந்து எழுதியிருந்தது நீ என்ன பண்ண அப்படின்ற விஷயங்கள் எங்களுக்கு தெரியும்னு, அதோட மீனிங் என்ன அப்படின்னு. வேறு கொஷின் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கும்போது, இந்த இஷ்யூ வந்துட்டு பொலிட்டிஷியன் வந்துட்டு உருவாக்குனது கிடையாதுன்னு சொன்னீங்கல்ல, அது எப்படி நீங்கள் அந்த அளவுக்கு ஷியராக சொல்கிறீங்க அப்படி. எனக்கு ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான கொஷின்ஸ் எல்லாம் என்கிட்ட ரைஸ் பண்ணுறீங்க, ஆனால் உங்களுக்கு வந்துட்டு க்யூரியஸாக இல்லையா என்னோட வீக்னஸ் என்ன அப்படின்னு. அது பொண்ணாக இருக்கலாம், இல்லை ட்ரக்ஸாக இருக்கலாம், அப்படி இப்படின்ட்டு ஏதேதோ சொல்லிட்டு இருக்கானா. இவங்க ஃப்ரெண்டு ரிப்போர்ட்டருமே அங்கே உட்காந்துருப்பாரு. இவன் என்ன பைத்தியக்காரமான கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கானே. அந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களை ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு ஏதோ சொல்ல வராரு. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு இன்வெஸ்டிகேஷன் ஸ்கில்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்றத நான் டெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன். ஸோ அதை வந்துட்டு ஒரு குவிஸ் மாதிரி தான் இருக்கும், அதை நீங்கள் சால்வ் பண்ணுறீங்களான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறான். அதாவது அந்த கிட்னாப்பர் வந்து சென்ட் பண்ணியிருந்திருப்பான்ல, ஸோ இது வந்துட்டு எனக்கு அந்த கிட்னாப்பர் வந்து சென்ட் பண்ணான். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன தெரியுது? சத்தியமாக எனக்குமே தெரியல. ஸோ இந்த விஷயங்களை சால்வ் பண்ணுறதுக்கு உங்களோட ஹெல்ப் வந்துட்டு எனக்கு வேணும், எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ அந்த ஃப்ரெண்டுக்காரன் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு ஒரே வழி வந்து இந்த எக்ஸ்க்ளூசிவாக இன்டர்வியூஸ் கொடுக்கறதா அப்படின்னு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷாக் ஆகிறாங்க. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க பழைய டீம்மேட்ஸ் கூட ஒரு டின்னருக்காக தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட ஹெட் இருப்பாங்கள்ல, அவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோனை நினச்சி ரொம்பவே எமோஷ்னல் ஆகிட்டு இருக்காங்க. இன்னி வரைக்குமே என் கண்ணுக்குள்ளே இருக்குது, நீ நிறைய வீடியோலாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தது, ஆனால் நீ இவ்வளோ சீக்கிரம் வளர்ந்துட்டேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்கள் எல்லாருமே நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணி இந்த மாதிரி பிரசிடென்டல் ஆஃபீஸில் போய்ட்டு ஒர்க் பண்ணணுண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கா,
இந்த ஸ்போக்ஸ் பர்சனை பற்றி நிறைய விஷயங்கள் நாங்கள் கேள்விப்பட்டோம். அவர் ஓகேவா, நல்லா இருக்காரா அப்படின்னு. இதை கேட்டோன்னே ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுது. அவளுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், அதை பற்றி ஏன்டி கேட்குறீங்க, தின்னுடி அப்படின்ட்டு வாயில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுட்டு இருக்காங்க. இந்த சைடை நம்ம ஹீரோட அந்த டீம் மெம்பர்ஸை தான் காட்டுறாங்க. அந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்காங்க. நம்மளை கேட்காம இவர் எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயங்களை சொல்லலாம், அது குவிஸ் தான், குவிஸ்ஸு. இப்போ பாரு என்ன ஃபோன் வரப்போகுதுன்னு பாரு, 1008 கேள்வி கேட்க போகிறாங்க அப்படின்னு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது. அதாவது இந்த நியூஸை பார்த்து ஒரு வயசானவர் வந்துட்டு ஒரு மாதிரி கை நடுங்கினார்ல, அவரோட ஃபேஸ் இப்போ தான் காட்டுறாங்க. அவர் தான் இப்போ கால் பண்ணியிருக்காரு. இந்த பிரசிடென்டல் ஆஃபீஸ் தானே, நான் வந்துட்டு அந்த பேய்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசியே ஆகணும் அப்படின்னு. அதே சமயம் நம்ம ஃப்ரெண்டுக்காரனை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லொக்கேஷனுக்கு தான் போயிட்டுருக்கான், எங்கே போகிறான் அப்படின்றது தெரியல. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அவளோட ஃப்ளோருக்கு போகிறதுக்காக லிஃப்ட்டுக்கு தான் வர. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பின்னாடி நின்றுட்டு இருக்கான். ஸோ அவனை பார்த்தானா மேடமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்மைல் தான், அப்படியே லிஃப்ட்டுக்குள்ளே வந்து நின்றுட்டு இருக்காப்புல. ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. செகண்ட் ஃப்ளோர் வருது, எல்லாரும் இறங்குறாங்க. கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா உள்ளே வராங்க. ஒரு பையன் வந்து நம்ம ஹீரோனுக்கு பக்கத்தில் நிற்க வரானா. அப்போ இவன் பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி அவனோட பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறுத்தி வச்சிட்ருக்கான். ஸோ சைன் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா அவன் நீ சாப்பிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நான் சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி இவளும் கேட்டுட்ருக்கா. உங்களோட சைன் லாங்குவேஜ்லாம் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு, நான் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணேன் ஹீஜோ அப்படின்ற மாதிரிலாம் அவன் சைன் லாங்குவேஜ்லேயே சொல்லிகிட்டு இருக்கான். அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ இறங்கக்கூடிய அந்த ஃப்ளோர் வந்துட்டு வரப்போகுது போல். சரி அப்புறமாட்டி பார்க்கலாம் அப்படின்னு. ஓகே வீட்டில் பார்க்கலாம், நான் லேட் பண்ணாமல் வீட்டுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அவளோட ஃப்ளோர் வந்தோடனே அவளும் பார்த்தீங்கன்னா ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுற மாதிரியே செஞ்சிட்ருக்கான். நான் பக்கத்தில் இருக்கிற ஒரு மாதிரி பார்க்குறான், இவன் என்னடா பண்ணுறான் அப்படின்னு. ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆகுது, ஐயோ நம்ம வர வர ஏதோ பண்ணிகிட்ருக்கோமே அப்படின்னு. இதுக்கப்புறம் அந்த கண்ணாடியை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நோட் எழுதி வச்சுட்டு அதையே பார்த்துட்டு இருக்காங்களா. அந்த நேரம் ஹீரோ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்காங்க. சார் உங்ககிட்ட நான் முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு. அப்படியே திரும்பி அந்த பிஏவை பார்க்குறாங்க. நீ எவ்வளோ டைம் நீ என்னை வெறுப்பேற்றிருப்ப இருறா அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹீரோட ரூமுக்கு போய் அந்த மற்ற ஜன்னல் எல்லாத்தையுமே அடைச்சிட்டு இருக்கான். பிஏ எந்த மாதிரி பண்ணியிருப்பான் அதே மாதிரி. சார் உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது, இதை கொடுத்தாரு அப்படின்னு. அதில் பார்த்தீங்கன்னா அவன் உயிரோட தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. வேற எதுவும் சொன்னாங்களா? இல்லை சார் வேலை இருக்குது அப்படின்ட்டு ஃபோனை வச்சிட்டாங்க அப்படின்னு. எதுவும் வேலையா அப்படின்ற மாதிரி இவன் கேட்குறான். இவர் என்ன சொன்னார் அப்படின்றது தெரியல. இதுக்கப்புறமா அந்த வயசானவர் தான் காட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா உள்ளே வர மாதிரி தெரியுது. இவர் ஒரு மாதிரி ஷாக் ஆகி பார்க்குறாரு. இதோட அந்த சீன் பார்த்தீங்கன்னா கட் ஆகுது. இதுக்கப்புறமா ஆஃபீஸில் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. ஸோ இவங்க வந்து அந்த அவுட்டிங் போயிருந்துருப்பாங்கல்ல, அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்துட்டு வந்துருச்சு போல். அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் பார்க்குற அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி எமோஷ்னலாக தான் இருக்குது. ஒரு மாதிரி கண் கலங்கி பார்க்குறா. எல்லா ஃபோட்டோஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இதுக்கப்புறமா ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிளேஸ்க்கு தான் போயிட்டுருக்கான். சில விஷயங்களை யோசிச்சு பார்க்குறான். இவன் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அந்த வயசானவர் இருக்கார்ல, ஃபோன் பண்ணார்ல, அவர் கூட தான் இவன் வளர்ந்துருக்கான். ஸோ ஒன்றா மீனெல்லாம் பிடிக்கிறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குக் பண்ணி ரொம்ப அன்பாக பரிமாறுறாரு. ரொம்ப டேக் கேர் பண்ணி தான் பார்த்துக்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு காரில் யாரோ ஒருத்தவங்க கூப்பிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. அவருக்கும் பார்த்தீங்கன்னா மனசே இல்லாமல் தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படி என்ன நடந்துச்சு, எதுக்கு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்றது தெரில. அந்த பேப்பரில் எழுதியிருக்கும்ல அவன் உயிரோடு தான் இருக்கான் அப்படின்னு, அந்த விஷயங்களை யோசிச்சு பார்த்துட்டே வரான். அப்படியே இன்னொரு விஷயத்தையும் யோசிச்சு பார்க்குறான். இவன் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா கதை ஓப்பன் பண்ணிட்டு வந்தால் அங்கே ஒரு வயசானவர் பார்த்தீங்கன்னா ஒரு பையனை அப்படியே தண்ணியில் முக்கி எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த டைமு அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா வந்து கண்ணை மூடிடுறாரு. நான் வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல, எதுக்காக வந்த அப்படின்னு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்துட்டுருக்கான். அதே சமயம் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கா, நீ எப்போ தான் வருவ, ஏன் லேட் பண்ணுற அப்படின்னு. அந்த டைம் யாரோ காலிங் பெல் அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ்க்கு வந்துட்டான். சுற்றி பார்த்துட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. அந்த இன்ஹா பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. காஃபி எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும், எதுக்கு நீ ரிட்டன் வந்த அப்படின்ற மாதிரி கேட்குறா. நான் ஏன் இங்கேருந்து போனேன் அப்படின்ற விஷயங்களை கேட்கணும்னு உனக்கு தோணலையா அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஹீரோயின் வந்து ஷாக் ஆயிடுறா. அதே சமயம் நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ்க்கு வந்துட்டு ஒரு வீடாக பார்த்துட்டு இருக்கான். அங்கே பார்த்தீங்கன்னா ஜுவான் ஃபிஷ்ஷிங் அப்படின்ற மாதிரி ஒரு கடை இருக்குது. உள்ளேருந்து வெறும் புகையாக வர மாதிரி இருக்குது. ஸோ அதை பார்த்து அவன் ஷாக் ஆகிட்டு இருக்கான். இந்த சைடு அந்த இன்ஹா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோன்ட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்பா வந்து சொன்னார், ஹீரோவை மிரட்டுற அந்த கிட்னாப் இருக்கு, உன் மேரேஜை பற்றி எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சிருக்கு, அது மட்டும் இல்லை நான் ஏன் இந்த மேரேஜ் எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன்னா, இதை பாரு அப்படின்னு அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்கும்ல, அதை தான் எடுத்து காமிச்சிட்டு இருக்கா.
இந்த சைடு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக ஓடி வந்து பார்க்குறான். உள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நெருப்பெல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த சைடு அந்த வயசானவர் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மாதிரி மூச்சு விட முடியாமல் மயங்கி போய் கிடக்காரு. ஸோ ஹீரோவும் போயிட்டு எழுப்புறான், எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு. அந்த வீட்டில் ஹீரோவோட சின்ன வயசு அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இருக்குது. அவனும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவரை தூக்கிட்டு வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுறான். 2 ஸ்டெப்பு தான் எடுத்து வைக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளாஸ்டாகவே நடக்குது. அப்படியே 2 பேரும் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடுறாங்க. சுற்றி பயங்கரமாக நெருப்பெல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த சைடு ஹீரோன் பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டு இருக்கா. ஃபேஸில் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. ஸோ வந்து கேட்குறா, உனக்கு இந்த விஷயங்கள் ஆல்ரெடி தெரியுமான்னு. இவ இல்லைன்றா. அப்போ உனக்கு இது பிரச்சனை இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவ வந்து ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறா. ஹீரோ வந்து சொல்லியிருந்திருப்பான்ல, எனக்கு ஏதாவது நடந்து உனக்கு தெரிஞ்ச அந்த பேய்க்கு வந்துட்டு காணாமல் போனாலும் இல்லை நானே இந்த ஃபேமிலியோட பேர் அப்புறம் அந்த ஸ்போக்ஸ் பர்சன் எல்லாத்தையுமே வந்துட்டு விட்டுட்டு வந்தாலும் இந்த உலகத்தில் எனக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது நீ தான். கண்டிப்பாக நீ மட்டும்தான் இருப்ப. அதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவ யோசிச்சு பார்த்துட்ருக்கா. அப்படியே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. சுற்றி நெருப்பெரிஞ்சிட்டு இருக்கு. அந்த வயசானவரும் சரி நம்ம ஹீரோவும் சரி அங்கே அப்படியே தான் படுத்திருக்காங்க. ஸோ அப்போ ஒரு பெரிய பிளாஸ்ட் ஒன்று நடக்குது. அப்படியே அந்த வீடே பார்த்திங்கன்னா தகதகன்னு ஒரு மாதிரி எரியுது. நம்ம ஹீரோக்கும் அந்த பர்சனுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தெரியல. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த சீன் கட் ஆகி நம்ம ஹீரோயின் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பாள்ல அந்த சீனுக்கு வராங்க. ஸோ எல்லா ஃபோட்டோஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினே தான் பார்த்துட்ருக்கான். அதை பார்த்து இவ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. இதையே இப்போ காட்டுறாங்கன்னு தெரில. ஒரு வேளை ஹீரோக்கும் எதுவும் ஆச்சா என்னன்றதும் தெரியல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. அடுத்து எபிசோட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த எபிசோடை பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.